ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் குட்டி மெஸ்ஸில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? என்ன சாப்பாடுனா, காலையில் வந்து தாத்தா பாட்டிக்கெலாம் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு, தேங்காய் சட்னி அரைச்சி. அதுக்கப்புறமா சாருங்களுக்கு காலையிலையும் மத்தியானமும் என் மகளுக்கும் சேர்த்து கொண்டக்கடலை பிரியாணி போட்டு காலிஃப்ளவர் பொரிச்சு தயிர் வச்சு கொடுத்துட்டேன். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு, காலையிலைக்கு மத்தியானத்துக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து விளக்க கழுவ போட்டாச்சு. எனக்கு மட்டும் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கிட்டு மித்தத்தெல்லாம் போட்டாச்சு. அடி பிடிச்சாக்கில் ஆயிடுச்சா, அதனால தான் நல்லா இது பண்ணி தேய்க்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி டீயை கொஞ்சம் போல் சூடாக்கி குடிச்சிருவோன்ட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு டீயை சூடாக்கிட்டு, அதுக்கப்புறம் மீன் மேக்கர் இருக்குல்ல, மதியானத்துக்கு வைக்கிறதுக்கு மீன் மேக்கரை அடுப்பில் ஒரு கொதி விடுவோன்ட்டு அதையும் வச்சேன். அதை வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து எங்கள் பாபாவுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருந்துச்சு. போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தோடனே லூஸ் மோஷன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு நீ காலையில் சாப்பாடு கொடுக்கல, லூஸ் மோஷன் போகிறனால. ஓமத்தை எடுத்து நல்லா கருக்கி அதை அரைச்சி நல்லா தேன் வச்சு கொடுத்தேன். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு காலையில் லைட்டாக இது பண்ணி இதாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஆப்பிள் எடுத்து ஆப்பிள் ஜூஸ் அடித்து கொடுத்தேன். இதுவே நானும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஒதுக்குவோம் அப்படின்ட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்தால் தான் மதிய சாப்பாடு எல்லாேருக்கும் ரெடி பண்ண முடியும் அப்படின்ட்டு, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து அப்பா அடுப்படியில் வேலை பார்க்கணுன்னா நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது போல இருக்குது. சரி, அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, கடவுள் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வீட்டில் இருந்தாக்கில் ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நினச்சி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அடுத்து மத்தியானத்துக்குள்ளே வேலை வந்து 2 இடத்துலையும் சாதம் வச்சிட்டேன். ஒரு சாதம் தாத்தா பாட்டிக்கு பானையில் வைக்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் குக்கரில் வச்சுருது. அப்புறம் மீன் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் காலையில் பொரிச்சு வைக்கணும் போல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு முட்டை கிரேவி மாதிரி பண்ணி மோர் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. மோர் குழம்புக்கு வச்சு இந்த அடுப்பில் வந்து முட்டை கிரேவியும் பண்ணினேன். பண்ணிவிட்டு மோர் குழம்பு ரெடி ஆக்கியாச்சு. இப்போ மோர் குழம்பு ரெடியாக்கி அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு கரைக்கி கொடுத்து விட்டுட்டு எல்லாத்தையுமே இது எங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாவக்காய் இருந்துச்சு, அதையும் பொறிச்சு வச்சேன். சாதம் வச்சுட்டு மீதி இருக்கிற சாதம் இது எங்களுக்கு தான். அப்புறம் பொறிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க, சாப்பாடு வந்து எங்களுக்கும் வேணும், உங்கள் நம்பர் கொடுப்பீங்களான்னு கேட்காங்க. எல்லா ஊருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு வந்து தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் வந்து நான் இருக்கிற சரௌண்டிங்கில் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்க முடியும், வேறு எங்கேயும்லாம் கொடுக்க முடியாது. அதனால் வந்து கமெண்ட்டில் அடுத்தடுத்து நான் ஒரு தடவை பதில் சொல்லிட்டேன். திரும்ப நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க, நம்பர் கொடுங்கன்ட்டு. அதனால் இந்த ஊரில் இந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் கொடுக்குறேன். அதனால் சாரிங்க நம்பர் கொடுக்காததுக்கு. அப்புறம் வீடியோவில் வந்து நீங்கள் யூடியூப்பில் காசுலாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்காங்க. கண்டிப்பாக எடுத்துருவேன். எனக்கு தேவைப்படுறப்ப நான் எடுத்துக்கிடுவேன். கண்டிப்பாக எடுப்பேன். அது எப்போ நான் எடுத்து நான் இது பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.